பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மு.க. ஸ்டாலின். இப்போ பார்க்கிற இளைய தலைமுறை இதற்கான என்ன அவசியம் அப்படின்னு நினைக்கக்கூடும். இதுதான் இயல்பான நடைமுறை. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது, அவங்க ஆட்சியை இழந்துடுறாங்க, பெரும்பான்மையை இழந்துடுறாங்க. இல்லை ஒருவேளை பெரும்பான்மையை திமுக பெற்றிருந்தாலும் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது. ராஜினாமா பண்ணிட்டு தான் மீண்டும் பொறுப்பேற்க முடியும். ஏனென்றால் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய ஆயுட்காலம் முடிகிறது. அப்படிங்கும்போது ஒருவேளை திமுக வென்றிருந்தாலும் இந்த செய்தி இன்னைக்கு காலைல பார்த்திருப்போம். சோ முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மு.க. ஸ்டாலின். இது சம்பிரதாயபூர்வமான நடைமுறை. இப்ப அவருடைய ராஜினாமாவை ஆளுநர் ஏற்பார். ஏற்று என்ன செய்வார்? புது ஆட்சி அமையும் வரை நீங்க தொடருங்க, காபந்து அரசாக தொடருங்க அப்படின்னு கேட்டுக்கொள்வார். இதுதான் நடைமுறை. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி முடியும் பொழுது புதிய ஆட்சி, புதிய ஃபார்மேஷன் வந்த போது, அது எந்த ஃபார்மேஷன் இருந்தாலும் அந்த சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா செய்வது அப்படிங்கிறது நடைமுறை. இது ஒரு தார்மீக பொறுப்பேற்றில்லை, இது சட்டப்பூர்வமான நடைமுறை இல்ல, ஒரு கஸ்டமரி ஆக்ட் அப்படின்னு பார்க்கணும். அவர் ராஜினாமா செய்யலைன்னா அவரே தொடருவாரானா அப்படிலாம் இல்லை. இது ஒரு கஸ்டமரி ஆக்ட். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதை ஆளுநர் ஏற்றுக்கொண்டு இது ஆளுநர் மாளிகைக்கு கடிதமாக கொடுத்திருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும்? ஆளுநர் பதில் சொல்வார். இல்லைங்க, நீங்க உங்க ராஜினாமாவை ஏற்றுக்கொள்கின்றேன், புதிய அரசு, புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்கும் வரைக்கும் நீங்க பணியில தொடருங்க, காபந்து முதலமைச்சரா தொடருங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேக்கம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆட்சி இருக்கணும், ஒரு ஆட்சி சக்தி இருக்கணும். ஐதர் ஒரு பிரசிடென்ட் ரூலா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு இவங்களுக்கு மேண்டேட் கிடையாது, ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாது. தட் பஸ் ஹஸ் பாஸ்ட் லாங் அகோ. சோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த முதலமைச்சர் பதவியை ஆளுநர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்க புதிய அரசு வர வரைக்கும் தொடருங்க, காபந்து முதலமைச்சராக இருங்க அப்படின்னு கேட்டுக்கொள்வார். அடுத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பொறுப்பேற்றுக் கொள்ளும் வரைக்கும், இல்ல அதுக்கு முன்னாடி ஐ அப்பாயிண்ட் யூ as the சீஃப் மினிஸ்டர்னு ஆளுநர் கடிதம் கொடுக்கிற வரைக்கும், இல்ல பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிற வரைக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இந்த தருணத்தில் as we speak தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் எப்படி விழிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றுதான், இல்ல இன்னும் ஒரு கட்டம் போய் சொல்லணும்னா அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அழைக்க முடியும். அடுத்த முதலமைச்சரை ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ற வரைக்கும், இல்ல அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ற வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர். ஆளுநர் அவரை பதவியில இருக்க கோருவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், 2024 நரேந்திர மோடி ஆட்சி முடிகிறது, மீண்டும் அவங்களே வெல்றாங்க, அவரே பிரதமர் ஆகிறார். அப்பயும் தலைப்புச் செய்தி பார்த்திருப்பீங்க, பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா அப்படின்னு. அது அப்பப்ப இப்ப கூட அந்த ஸ்கிரீன்ஷாட் வருங்கிறத பார்க்கின்றோம். அது நடைமுறை. அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்ற அந்த எஃபெக்ட் வந்தப்புறம் தான் அவராலேயே திருப்பியும் அதை கோர முடியும். அந்த வகையில ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பூலோகம் போற்றும் பூண்டிமாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெருக.